சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் தனியார் பஸ் சுமார் 80 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து கோர விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். 63 பேர் படுகாயமடைந்தனர். இதில் காயமடைந்தவர்கள் தற்போது சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் ஏற்காடு பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அரசு நிவாரண உதவிகள் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். காவிரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய முறைப்படியான தண்ணீரை வழங்காமல் கர்நாடகம் இழுத்தடித்து வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வழங்க முடியாது என நேற்று நடைபெற்ற காவிரி ஒழுங்காற்றுக் குழு கூட்டத்தில் கர்நாடகம் திட்டவட்டமாக கூறியுள்ளது. இந்த நிலையில் கர்நாடக அரசின் இந்த நிலைப்பாடு குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் துரைமுருகன், காவிரியில் அதிகம் தண்ணீர் இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் தண்ணீர் தரமாட்டோம் என்றுதான் கர்நாடக அரசு கூறுகிறது. நீர் தர மறுக்கும் கர்நாடக அரசின் நடவடிக்கையை கண்டித்து உச்சநீதிமன்றம் நாட இருப்பதாகவும் தெரிவித்தார். தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றி அரசியல் கட்சிகள் தண்ணீர் பந்தல் திறக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தண்ணீர் பந்தல் திறப்பதற்கான அரசியல் கட்சிகளின் கோரிக்கைக்கு இணங்க தேர்தல் நடத்தை விதிகளின் அடிப்படையில் தண்ணீர் பந்தல் திறக்க எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும், தண்ணீர் பந்தல் திறப்பின் போது தேர்தல் நடத்தை விதிகள் கண்டிப்பாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் நேற்று மாலை ஏற்காட்டிலிருந்து சேலம் நோக்கி பயணிகளை ஏற்றி சென்ற தனியார் பேருந்து சுமார் 80 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் விபத்து குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விபத்தில் உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்தினருக்கும் தலா ரூபாய் 10 லட்சம் நிதியுதவி வழங்கிடவும், பலத்த காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாயும் அரசின் சார்பில் நிதியுதவி வழங்கிட வேண்டும் என்று தெரிவித்தார். 2,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் கடத்திய வழக்கில் சென்னையைச் சேர்ந்த ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளி ஆகியோரை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேரிடம் விசாரணை நடத்தவும், வாக்குமூலம் பதிவு செய்யவும் அனுமதிக்க கோரி டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம், ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேரிடம் திகார் சிறைக்கு சென்று 3 நாட்கள் வாக்குமூலத்தை பதிவு செய்ய சென்னை அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு அனுமதி அளித்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.